அடிப்படை கொள்கைகளை நெஞ்சிலேற்றி வறண்டு கிடந்த தமிழகத்தை மீட்டெடுக்க இது யார் வரப்போகிறார்கள் என்ற ஏக்கத்தோடு இருந்த காலத்தில் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியினை ஆரம்பித்து தக்க தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு உண்மையான விடுதலையை தர ஆரம்பித்த கழகத்தில் அத்தனை தோழர்களும் சாலை சாலையாக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கழகத்தில் நானும் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை நாயகராக இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன் தாபா சிவா அவர்களையும், உடன் வந்திருக்கக்கூடிய அண்ணன் விஜயகாந்த் அவர்களையும், போன்ற மாவட்ட அணி கழக ஒன்றிய நகர பேருக்கழக பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் தளபதி அவர்கள் கூறியது போல இங்கே முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய அத்தனை வீர் தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த பாப்பரேட்டிப்பட்டி தொகுதி ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாப்பரேட்டிப்பட்டியினுடைய ஒரு வரலாற்று சிறப்பையும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சில கொள்கைகளையும் இப்பொழுது உங்கள் முன்னே நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், தருமபுரி மாவட்டம் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அதிகமானும் ஔவையார். அதிகமான ஔவையார் வாழ்ந்த காலம் இப்பொழுதல்ல, 2000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த சங்க கால புலவர் தான் அதிகமான். சங்க கால புலவர் தான் ஔவையார். அப்பொழுது வாழ்ந்தவர் தான் அதிகமான். இந்த அதிகமானுக்கு நெல்லிக்கடி கிடைத்த போது ஔவையாருக்கு கொடுத்தார். அதுபோல அதிகமான் இந்த உலகத்திற்கே கரும்பை அறிமுகப்படுத்தியவர் அதிகமான் தான். இந்த உலகத்திற்கே இனிப்பான கரும்பை அறிமுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட இனிப்பான கரும்பை அறிமுகப்படுத்திய இந்த வரலாற்று மண்ணிலே இந்த பாப்பரேட்டிப்பட்டி சேருராயன் பகுதியில் தான் இளஞ்சேரல் மன்னனுக்கும் அதிகமான் மன்னனுக்கும் போர் நடைபெற்றது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கலிங்கத்து பரணி என்ற போரில் ஜெயக்கொண்டார் எழுதியிருப்பார். அதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பே போர் நடைபெற்றது. 2026 மீண்டும் ஒரு போர் நடைபெற இருக்கிறது. அப்பொழுது அண்ணன் அவர்களுக்கு களமாட இருக்கிறார். அந்த போர்க்களத்திலே உங்களுடைய அத்தனை பேருடைய விரல்மையிலும் மகிழ்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற செய்ய அத்தனை பேர் ஒத்துழைப்பு நாம் நாடியிருக்கிறோம். அதுபோல அண்ணன் அவர்கள் இந்த தொகுதியில் இருக்கும்படி ஏற்கனவே தமிழக நம்முடைய இந்த தர்மபுரி மண்ணின் பெருமை என்று சொன்னால் எதற்காக வரலாறை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், ஔவையாரும் அதிகமானும் வரலாறு படைத்தார்கள். தளபதியினுடைய தளபதி அண்ணன் தாபா சிவா அவர்கள் 2026 வரலாறு படைப்பார்கள். அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இந்த வரலாறை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். கரும்பை எப்படி அதிகமான் மன்னன் உலகிற்கு அறிமுகப்படுத்தினானோ அதுபோல தர்மபுரி தொகுதியிலே தளபதி நிற்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் இனிப்பான கருப்போட செய்தியை நமக்கு அளித்தார். அவரை இந்த தொகுதியில் நிற்க வைக்க வேண்டும் என்று இந்த தொகுதி மக்கள் விரும்புவது உண்மையில் பாராட்டக்கூடியது. அண்ணனை பற்றி இன்னும் ஒரு செய்தி கூற வேண்டும். ஔவையார் அவர்கள் அதிகமானை புகழும் பொழுது முதல் நாள் செல்லினும் இன்பத்தோடு வரவேற்பாராம், 2ஆம் நாள் செல்லினும் இன்பத்தோடு வரவேற்பாராம், பல நாள் பல வருடம் சென்றாலும் இன்பத்தோடு வரவேற்பாராம். ஔவையார் அதிகமானை பற்றி எழுதுவது அதே போலதான் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களை நீங்கள் முதல் நாள் சென்று பார்த்தாலும் அதே முகமகிழ்ச்சியோடு வரவேற்பார், 2ஆம் நாள் சென்று பார்த்தாலும் அதே மகிழ்ச்சியோடு வரவேற்பார். பல நாள் பல பேரை பலமுறை அழைத்து சென்றாலும் ஒவ்வொரு நாளும் உங்களை அழைத்து அதே மகிழ்ச்சியோடு வரவேற்பார். அப்படிப்பட்ட பெரும் குணமும் பேராற்றலும் கொண்ட ஒரு தலைமையை நாம் பெற்றிருப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், நம்முடைய தளபதி அவர்கள் அம்பேத்கருடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார். எல்லா தலைவரும் வந்து பேசும்போது வரலாற்றை எடுத்து பேசுவாங்க, இல்ல எதையோ பேசுவாங்க. நம்முடைய தலைவர் நாட்டு மக்களின் பிரச்சனை எடுத்து பேசினார். ஒவ்வொரு முறையும் அது 2 விஷயங்கள் சொன்னார். ஒன்று எங்களுடைய கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி தெளிவா அறிவிச்சிட்டாங்க. அவங்க பிளவுவாத அரசியல் பேசுறாங்க. பிளவுவாத அரசியல் என்றால் என்ன? ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கோத்ரா ரயில் எரிப்பு
யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். குஜராத்திலே இன்று வரை பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கோத்ரா ரயில் இருக்கு. இஸ்லாமிய சகோதரர்கள் மீது வெறுப்பை கட்டமைத்துள்ளது. இப்பொழுது நம்முடைய பாப்பரேட்டுப்பட்டி தொகுதியிலே பெரும்பான்மையான மக்கள் சிலர் இருப்பார்கள், சிறுபான்மையான மக்கள் இருப்பார்கள், மொழி சிறுபான்மையில் இருப்பார்கள், இப்படி பலர் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு சமூகத்திற்கோ ஒவ்வொரு குழுவிற்கோ ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு எம்பியை வந்து நம்ம உருவாக்கிட முடியாது. அனைவருக்குமான ஒருவரை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்க வேண்டும் என்றால் அனைவரும் அன்பை பெற்றவராக இருக்க வேண்டும், அனைவரும் பிரச்சனைகளை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு நேரடியாக ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அவர் வந்து உனக்கு எதிரி சிறுபான்மை 75% இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்பது. 75% ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க. இவங்க ஒன்றா சேர்ந்தணும். அப்ப என்ன பண்றது? பிளவுவாதம் அந்த கையில் இருக்கு. இவர் பார் உனக்கு எதிரி, இவர் பார் உனக்கு எதிரி. அந்த சிறுபான்மை மக்களை பார்த்து ஒரு வெறுப்பு உணர்வை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட வெறுப்பு உணர்வை தான் குஜராத்தில் ஏற்படுத்தினார்கள். கோத்ரா ரயில் எதிரிலே ஒரு இஸ்லாமிய சகோதரி, கர்ப்பிணி இஸ்லாமிய சகோதரி மீது 4-5 பேர் பாலியல் வன்கொடுமை செய்து அத்தோடு இருக்கிறார்கள். அந்த கர்ப்பிணி பெண்ணை வயிற்றை பிடித்து அந்த குழந்தையை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பிளவாதம் ஒரு மனிதனை எவ்வளவு மிருகமாக்கி இருந்தது என்று பாருங்கள். எவ்வளவு வெறி இருந்திருக்க வேண்டும், வெறி ஏற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த சகோதரின் பெயர் பில்கிஸ் பானு. அந்த பில்கிஸ் பானுடைய வழக்கு கடந்த வருடம் வருகிறது. அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் விடுதலை செய்கிறார்கள். அத்தனை பேரையும். இதுதான் பிளவுவாதம். இது குஜராத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரை பற்றி தலைவர்கள் பேசினார்கள். தளபதி அவர்கள் மணிப்பூரை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. மணிப்பூரிலும் இதே பிளவுவாதம் தான். அங்கே செல்லக்கூடிய முதலில் ஒரு 10 ஆண்டு திட்டத்தை வைத்துக் கொள்வார்கள். மணிப்பூரில் 2 குழுக்கள் உண்டு. குக்கி, மைத்தி என்று 2 குழுக்கள். ஒருவர் இந்து கலாச்சாரத்திற்கு நெருக்கமானவர்கள், மற்றொருவர்கள் கிறிஸ்தவ கலாச்சாரத்திற்கு நெருக்கமானவர்கள். இவர்களுக்குள்ளாக பிளவாதத்தை உண்டு பண்ணி, வெறுப்பை உண்டு பண்ணி இப்பொழுது பிஜேபி ஆட்சி பண்ணியிருக்கிறது. இந்த கலவரம் நடத்தி 2 ஆண்டுகள் ஆகிறது. நீங்கள் எல்லாம் உங்களுடைய தொலைபேசியில பார்த்திருப்பீர்கள். ஒரு பெண்ணை 2 பெண்களை நிர்வாகமாக கொண்டு வருவார்கள். அவனை சூழ்ந்து கொண்டு ஒரு 100-200க்கும் மேற்பட்ட ஆண்கள் அவனை சித்திரவதை செய்து கொண்டு வந்திருப்பார்கள். தமிழ்நாட்டில் இது நடக்குமா? தமிழ்நாட்டில் இது நடக்குமா? தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கொடூரம் நடக்குமா? ஏனென்றால் நம்முடைய தலைவர்கள் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறார். பெரியார் விதைத்த மண், பெரியார் பூமி. இங்கு நடக்குமா? ஆனால் அத்தனை 1000 பேர் ஒருத்தரோடு பட்டா கழிச்சு வராங்க. நமக்கு ஒரு சின்ன ஒரு புதுசு ஒரு பட்டாட்டி ஏன் அடிக்கிறது கேட்போம். ஆனா ஒரு பெண்ணை வந்து 1000 பேர் அடிக்கிறான். யாருமே கேள்வி கேட்கல. அப்படின்னா அந்த பிளவுவாத வெறி எந்தளவு அவங்களுக்கு ஊறி இருக்கும். அப்படிப்பட்ட பிளவுவாதத்தை வீழ்த்துவதற்காக தான் தளபதி அவர்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார். சரி, இதுதான் பாசிசம் சொல்றாங்க. நீங்க பாசிசம்னா அவங்க பாசிசம், இதுதான் பாசிசம். அவங்க பாசிசம்னா இங்க இருக்கக்கூடிய திமுக என்ன பாயாசமான்னு கேட்டார். நம்முடைய தளபதி அவர்கள் கேட்டார். இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வட பாயாசத்தோட விருது போட்டாலும் பயந்து ஓடுறான் பாயாசமா. அந்த அளவுக்கு தளபதி அவர்களை அந்த பிரச்சனையில் இருந்து அவருக்கு தூங்க விடாமல் பண்ணிட்டு இருக்காரு. இது தமிழ்நாட்டிலுமே பெரியாரை சொல்லி, அம்பேத்கரை சொல்லி, வேங்கை வயலில் மனித மலத்தை கலத்திருக்கிற புரிந்தீர்கள். இப்படி இந்த 2 சக்திகளையும் வீழ்த்துவதற்காகத்தான் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி கழகம் எல்லாம் மைனஸ் ஆக்கி ஒவ்வொரு செங்கலாக பிரித்து வரவிருக்கக்கூடிய 2026 தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை தங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் நடத்தி கண்ட நாங்கள்